ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தது முதலாவது கொஷனும் ரெண்டாவது கொஷனும் பார்த்தோம்ல. நான் தந்த டியூட்டை பார்த்துருப்பீங்க. அதில் மூன்றாவது கேள்வி செஞ்சீங்களா யாராவது? 2013 ஆண்டு வந்த கேள்வி. 2013 ஆண்டு வந்த கேள்வி. அது ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு கேள்வி உண்டு. சரியா? இப்போ அந்த தொடர்ச்சி அதை கண்டினியூவாக தான் போக போதோ. ஸோ அந்த கேள்வி வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வாசிங்க என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு அந்த டியூட்டை பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிரிண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த கேள்வி ஃபஸ்ட்டுக்கு வாசிங்க என்ன சொல்லுதுன்னு சொல்லி. நான் கேள்வி எடுத்துக்கிறேன். கேள்வி எல்லா பிறகும் ஷோ ஆகுதா? ஃபஸ்ட்டுக்கு வாசிங்க அப்போ அந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொல்லி. சார் டியூட்டை சென்ட் பண்ணு. டியூட் கிடைக்கலையா? ஓகே, நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். இருங்க, எல்லா குரூப்லையும் சென்ட் பண்ணுறேன். டியூட் ஓகே, நான் டியூட் ஷேர் பண்ணிருக்கிறேன். குரூப்பில் பாருங்கள் ஒரு தரம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறான்? ஒரு கரடான கிடைமேசை மீது ஓய்வில் இருக்கும் நிறை W1 உடைய ஒரு மரக்குற்றி ஒரு நிலைக்குத்து சுவர் மீது நிலைப்படுத்திய ஒரு சிறிய ஆணியுடன் ஒரு இலேசான நீட்ட முடியாத இலை பிசியினால் உருவில் காணப்படுகின்றவாறு இணைக்கப்பட்டுள்ளது. இதுல இலேசான நீட்ட முடியாதங்கிறதால சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த இலைக்கு வந்துட்டு திணிவுள்ளங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? அடுத்த விஷயம், சி ஆனது CA ஆனது கீழ்முக நிலைக்குத்துடன் அல்பாவினை ஆக்குமாறு நிறை W2 உடைய ஒரு துணிக்கை இழையின் ஒரு புள்ளி ஏயில் கட்டப்பட்டுள்ளது. அப்ப ஒரு W2 ஒரு துணிக்கையா இலையின் ஒரு புள்ளி ஏயில கட்டப்பட்டிருக்கிறான். சரியா? இதுல அந்த ஏபிசி கொஞ்சம் மாறி இருக்கு நினைக்கிறேன். CA ஆனது கீழ்முக நிலைக்குத்துடன் அல்பாவினை ஆக்குமாறு திரை W2 ஒரு துணிக்கை இலையின் ஒரு புள்ளி ஏயில் கட்டப்பட்டுள்ளது. இதுல இதுதான் A. சரியா? இதுதான் B. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க.
ஏன்னா அந்த கேள்வி கொஞ்சம் சிங்க் இல்லாம இருக்கு பாருங்க. ம், இலேசமான ஒரு சிறிய ஆணியுடன் ஒரு இலேச நீட்ட முடியாத இலை பிசியின் ஒரு ஆணியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஐ திங்க் இலை பிசின்னு சொல்லிக்கிறாரே. ஸோ இலை பிசின்னு சொன்னா இது சந்திக்கிறது சரிதான் நினைக்கிறேன். நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ அவர் W1 W2 அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்றாரு பார்ப்போமா. ஆஹ், இலை நீட்ட முடியாத இலேசான நீட்ட முடியாத இலை பிசியினால் உருவில் காணப்படுகிறவாறு இணைக்கப்பட்டுள்ளது. எது இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னா நிறை W1 உடைய ஒரு மரக்குற்றி. அப்ப மரக்குற்றியில திணிவு தான் என்னவா, நிறை தான் என்னவா, W1. சரியா, இது ஓகே. அடுத்தது நிறை W2 உடைய ஒரு துணிக்கை இலையின் ஒரு புள்ளி ஏயில் காட்டப்பட்டுள்ளது. உம், கேள்வியில் ஒரு மயக்கம் ஒன்று இருக்கேன. இதுல அவர் எதை சொல்றாருன்ற சொல்லி விளங்குதில்லை. இப்ப நான் சொல்றேன், போடுங்க. இந்த ஏங்கிறது மரக்குற்றி சரியா, அதிண்ட திணிவு W1. இந்த பி அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு துணிக்கை, அதிண்ட திணிவு W2. சரியா, அதிண்ட திணிவு வந்துட்டு அதிண்ட நிறை வந்துட்டு W2. அந்த நீட்ட முடியாத இலேசான இலைன்னு சொல்றது இவர். சரியா, இவரும் இலேசா நீட்ட முடியாத ரெண்டு இலைகள். கிளியரா. இப்ப கேட்டிக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, பகுதி ஏபி கிடையாகவும், பகுதி ஏபி எப்படி இருக்குதா, ஹொரிசோண்டல் ஆக்கிதான். அப்ப நம்ம மார்க் பண்ணிக்கிற அந்த இது சரிதான். ஏபி வந்துட்டு கிடையாக இருக்குது. பகுதி ஏபி கிடையாகவும் குற்றி எல்லை 40லும் இருக்குமெனின், எஸ், நம்ம எஃப்எல் ஈக்குவல் டு மியூஆர்ங்கிற ஈக்குவேஷனை பயன்படுத்துறதுக்கான லைசன்ஸ் தான் என்ன அவர் சொல்லிக்கிறது, எல்லை 40ல் இருக்கிறான். சரியா, அது ரெண்டாவது விஷயம். இருக்குமேனின் என்னன்னு சொல்லி காட்டணுமா, என்ன சொல்லி காட்டணுமா, மியூ W1 ஈக்குவல் டு W2 tan alpha என காட்டுக. இங்கு மியூ ஆனது குற்றிக்கும் மேசைக்கும் இடையே உள்ள உராய்வு குணகம். இந்த கேள்வி நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா, இல்ல இந்த டியூட் போட்டது பிறகு செஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் நார்மலா படத்துக்குறேன் பாருங்க. இலே உண்டு, இங்க ஒரு இங்க ஒரு நிறை, இந்த இலையில இந்த நிறை வந்துட்டு எங்க காட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னா இந்த நிலைக்குத்து சுவர்ல. அதே மாதிரி இந்த குற்றி ஒரு மேசையில் வைக்கப்பட்டிருக்குது. ஸோ நார்மலாக தான் படம். ஸோ இதில் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். இது பி, இது ஏ, இது சி. இது அவர் சொன்ன அந்த நீட்ட முடியாத இலேசானகளை வந்துட்டு நிலைக்குத்துடன் அல்ஃபா கோணத்தில் அடிக்குதாம். நிலைக்குத்து சுவரோட அல்ஃபா கோணத்தில் அடிக்குதாம். இது வந்துட்டு கரடானது. அப்போ கரடானதுன்னு சொன்ன நடக்கும், இங்கே இயக்கம் எப்படி இருக்கும், இந்த இயக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த இலையால, அதாவது இந்த ஏபிங்கிற இலையால இந்த குற்றியின் மீது என்ன தொழிற்படும், ஒரு இழுவிசை ஒன்று தொழிற்படும். அது T1 அரிக்கும். சரியா, அதே சமனான
அளவு. சரியா? அதே சமனான அளவு இழுவிசை வந்துட்டு எங்க தொழிற்படும்? இந்த ஏங்கிற நிறையிலை வந்துட்டு தொழிற்படும். அந்த இழுவிசை வந்துட்டு T1. இதுல நான் அந்த இழையில போடுற T1 இருக்குதானே, அது வந்துட்டு உண்மையா இழையிலையா தொழிற்படும்? இல்ல. அந்த குற்றில தொழிற்படுற விசை தான் அந்த T1. எது? இந்த லெஃப்ட் டு ரைட் தொழிற்படுதே T1, அது வந்துட்டு இந்த பிங்கிற குற்றில தொழிற்படுற இழுவிசை. அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் தொழிற்படுதே ஏல T1, அது வந்துட்டு அந்த ஏங்கிற துணிக்கையில தொழிற்படுற இழுவிசை. ஏன் இழுவிசையை நான் அப்படி போட்டீங்கன்னு சொன்னா பாருங்க, உண்மையா இழுவிசை எப்படி இருக்குன்னு சொன்னா நான் இப்படிதான் இருக்கும். இழுவிசை வந்துட்டு சமனும் எதிருமானது. சரியா? அப்ப இங்க இருக்கிற செட்டப் வந்துட்டு இதுதான். சரியா? இது வந்துட்டு இந்த T1 தான் இழையில தொழிற்படுற T1. அதே மாதிரி இந்த T1 தான் இங்க இழையில தொழிற்படுற T1. அந்த ரெண்டு T1 எதிர் எதிராக தொழிற்படுறதால தான் இந்த இழை என்ன இருக்குது? 40ல் இருக்குது. 40 நிமிஷம்னா சமநிலையில் இருக்குது. அப்ப இந்த T1 தான் நான் ஆக்சுவலா இங்க குறிச்சிக்கிறேன் இழையில. பட் இவர் எங்க தொழிற்படுறாருன்னு சொன்னா இந்த குற்றில, பிங்கிற குற்றில தொழிற்படுற இழுவிசை தான் அது. பியில குற்றில தொழிற்படுற அதே மாதிரி இந்த ஏங்கிற இந்த வளையத்துல தொழிற்படுற அந்த நிறையில தொழிற்படுற T1 தான் இந்த T1. அப்ப அதை நான் இழையில தான் குறிச்சிக்கிறேன். பட் ஆக்சுவலா வந்துட்டு எங்க தொழிற்படுதுன்னு சொன்னா அந்த W2ங்கிற நிறையில தான் தொழிற்படுது. சரியா? இப்ப இது வந்துட்டு W1ங்கிற நிறை அண்ட் இது வந்துட்டு W2ங்கிற நிறை. அதே மாதிரி ஏங்கிற நிறையில வந்துட்டு வேற என்ன விசைகள் வந்துட்டு தொழிற்படும்? ஏங்கிற ஏங்கிற நிறை ஏங்கிற துணிக்கு வந்துட்டு சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒருபோதும் வந்துட்டு இரண்டு விசைகள் சமநிலையில் இருக்காது. ரெண்டு விசைகள் தொழிற்பட்டு, அதாவது எப்படி தொழிற்படுது? இரண்டிட போக்கும் வந்துட்டு ஒன்று நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இண்டு கிடையாக எங்க கிடையாக இடம் நோக்கி என தொழிற்படுது. அப்ப இந்த ரெண்டு விசைகளும் தொழிற்பட்டு அந்த W2ங்கிற நிறை வந்துட்டு 40ல் இருக்காது. அப்ப மூன்றாவது விசை வந்துட்டு எப்படி இருக்கணும்? எப்படி தொழிற்படணும் என. ஸோ அந்த மூன்றாவது விசை தான் ஏங்கிற துணிக்கிற தொழிற்பட போதோ. எதனால? இந்த ஏசிங்கிற இழையால. இப்ப ஏசிங்கிற இழையால ஏங்கிற நிறையின் மீது தொழிற்படுற இழுவிசை, அதை நான் T2 அப்படின்னு சொல்லி போடுறேன். அதே மாதிரி இப்ப இந்த நிலைக்குத்து சுவர்ல தொழிற்படுற T2 எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி இருக்கும். விசைப்படம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? விசைப்படம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எந்த அளவுக்கு சரியாக கீற பார்க்கமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு சரியா வரதுக்கு சான்ஸ் கூட. சரியா? இப்போ விசைப்படம் வந்துட்டு நீங்க கிட்டத்தட்ட ஒரு என்ன நீங்க சரியா கீறுவீங்கன்னு சொன்னா ஒரு 75% அந்த கேள்விக்கு நீங்க சரியான ஆன்சர் எடுப்பீங்கன்னு அர்த்தம். எங்க இருக்குது? ஃபோர்ஸ் டயக்ராம்லாம் இருக்குது. இப்படியான ஒரு ஃபோர்ஸ் டயக்ராம் அந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் இல்லை, சிம்பிளான ஒரு ஃபோர்ஸ் டயக்ராம் தான் இது. கிளியரா? இப்போ நம்ம ஆன்சருக்குள்ள போமா? நான் இதை இரேஸ் பண்றேன். இப்போ யாரை கதைக்கலாம்னு சொன்னா நான் இந்த முடிக்கல இந்த ஃபோர்ஸ் டயக்ராமை. ஏன்னு சொன்னா என்னன்னா உராய்வு விசையை குறிக்கல, அதே மாதிரி சிவமருதாக அந்த விசைகளிலுமே குறிக்கல. ஜஸ்ட் இழு விசைகளை நிறைகளை இருந்து தான் போட்டிக்கிறேன். இப்போ உராய்வு விசை எங்க வரப்போகுதுன்னு பார்த்தா அங்கே பிங்கிற துணிக்கையில தான் அந்த உராய்வு விசை வந்துட்டு வரப்போகுது. அதை எப்படி தொழிற்படும் அப்படின்னு சொன்னா இந்த பிங்கிற துணிக்கை வந்துட்டு 40ல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா உராய்வு விசை வந்துட்டு எப்படி தொழிற்படணும்? அந்த T1ங்கிற இயக்கத்தை வந்துட்டு எதிர்க்கின்ற டிரெக்ஷன்ல தான் அந்த உராய்வு விசை வந்துட்டு இருக்கணும் என்ன. ஸோ எப்படி இருப்பாரு உராய்வு விசை? இப்படி என்ன. ஸோ அது வந்துட்டு இந்த
கரடான நிலப்பரப்பால் அந்த பிங்கிற குற்றிக்கு கொடுக்குற உராய்வு விசை தான் அது. அதனால தான் இப்போ ஒரு உராய்வு விசை தான் இருக்குது, அப்போ நான் சிம்பிள் எஃப்னு சொல்லி போடுறேன். அதே மாதிரி அந்த நிலப்பரப்பால் கொடுக்கப்படுற இன்னும் ஒரு விசை தான் மறுதாக்கம். அது நிலைக்குத்தாக மேல் நோக்கி சொல்லிப்படும் என நான் ஆறுன்னு சொல்லி போடுறேன். இப்போ எனக்கு பி இந்த சமநிலையை பார்ப்போம். அப்போ இதை நீங்கள் ஒவ்வொன்றா எழுதணும், சரியா? நீங்கள் சும்மா எழுதிட்டு போகிறத விட நீங்கள் எதெந்த சமநிலையை பற்றி கதைக்கிங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுது. பின்ற சமநிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்னென்ன விசைகள் தொழிற்படுது? ப்ளஸ் வையில் தொழிற்படுற விசைகள் எல்லாமே மைனஸ் y டைரெக்ஷனில் இருக்கிற விசைகளுக்கு சமன். என்ன ப்ளஸ் வையில் உங்களுக்கு என்னென்ன விசைகள் இருக்குது? அதாவது இது இந்த சமநிலை தத்துவம் எப்படி வந்த அப்படி கேட்டால் அதுக்கு என்ன உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிக்கிறேன். எஃப் நெட் சமன் எம்ஏ, சரியா? அப்போ எஃப் நெட்ங்கிறது விளைவில் விசை, எம்ஏ வந்துட்டு ஏ வந்துட்டு 0 இருக்கிறதால எஃப் நெட்டு மாதிரி எப்படி இருக்கும்? 0 தான் இருக்கும். விளைவில் விசை வந்துட்டு 0 தான் இருக்கும். அப்போ ரெண்டு எதிரெதிர் டைரெக்ஷனில் தொழிற்படுற விசைகளினுடைய அச்சரகணித கூட்டுத்தொகை வந்துட்டு 0 இருக்கும். கிளியரா? இப்போ ப்ளஸ் y டைரெக்ஷனில் தொழிற்படுற விசைகளை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன விசைகள் வருது? மறுதாக்கம் மட்டும்தான் இருக்கார். ஏன்னா ஈக்குவல் மைனஸ் y டைரெக்ஷனில் தொழிற்படுற விசைகள் பார்க்க போகல யார் இருக்காரு? மைனஸ் y டைரெக்ஷன் சொன்னால் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி. இப்போ அதில் வந்துட்டு இன்னைக்கு W1 மட்டும்தான் இருக்காரு. இப்போ இன்னைக்கு மறுதாக்கத்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டேன். R ஈக்குவல் டு W1. கிளியரா? அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் தொழிற்படுற விசைகள் எல்லாமே மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் தொழிற்படுற விசைகளுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ ப்ளஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் தொழிற்படுற விசைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வருது? எனக்கு T1 மட்டும்தான் இருக்குதாங்க. என்ன T1 மட்டும்தான் இருக்குது. ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் தொழிற்படுற விசைகள் பிடே மட்டும் பாருங்க. பியில் தொழிற்படுற விசைகளை மட்டும் பாருங்க. பியில் 4 விசைகள் தான் தொழிற்படுது. அப்போ அதுக்குள்ள எஃப் மட்டும் வருது. ஸோ இது என்ன முதலாவது ஈக்குவேஷன், இது என்ன ரெண்டாவது ஈக்குவேஷன். கிளியரா? ரெண்டாவது ஈக்குவேஷனை முதலாவது ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னால் எஃபின் கீழ் ஆர் ஈக்குவல் W1 கீழ் T1. ஸோ எஃபின் கீழ் ஆர் W கீழ் T1 என்னன்னு சொல்லி தந்திக்கிறேன்? மியூ அப்படின்னு சொல்லி போட இயலும். ஏன் இந்த மியூ போட இயலும்? அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு பி எல்லை 40 இருக்குது. பி வந்துட்டு எல்லை சமநிலையில இருக்குது. பி வந்துட்டு எல்லை சமநிலையில் இருக்குது. அப்போ எல்லை சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்ஓவர் எஃப் ரேஷியோவுக்கு நீங்கள் என்ன போடலாம்? மியூ அப்படின்னு சொல்லி போட இயலும். ஆர்ஓவர் எஃப்ங்கிற ரேஷியோவுக்கு மியூ அப்படின்னு சொல்லி போட இயலும். கிளியரா? இப்போ அந்த மியூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இது இருக்கட்டும் ஒரு வாட்டில். ஏன் நான் இன்னும் கேள்வி முடியலைன்னு சொல்கிறேன்? இந்த T1ங்கிறது எனக்கு நான் எடுத்தது, அதாவது நான் எடுத்தது எஸ்யூம் பண்ணினது T1. கேள்வியில் T1ங்கிறதே அவன் சொல்ல இல்லை. அப்போ எனக்கு T1 யார் சார்பாக காணணும்? W1 W2 அல்ஃபா சார்பாக எனக்கு என்ன வரணும்? கணியங்கள் வரணும். அப்போ தான் நம்ம கேள்வி முடிஞ்சின்ற அர்த்தமே. T1ங்கிறது நான் எடுத்தது, பட் அவன் தந்தது T1ங்கிறது தரல அவன். அப்போ T1க்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும் வேறு ஏதால W1 W2 அல்ஃபா ஏதாலே சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளியரா? இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம ஏ என்ற சமநிலைக்கு போகலாம். என்ன வேற கணியம் யார் இருக்கார்? நமக்கு சமநிலை ரூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வேற யார் இருக்காரு? ஏ மட்டும் தான் இருக்காரு. இப்போ நான் ஏக்கு வரேன். லிஸ்ட்டுக்கு நீங்கள் எழுதுங்க ஏ என்ற சமநிலைக்கு. ஏ என்ற சமநிலைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா இந்த டியூட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா?
பிரிண்ட் பண்ணி கொண்டு ஒவ்வொரு கொஷினையும் வந்துட்டு பாருங்க. பார்த்துட்டு உங்களால் ஏழுமான விசைப்படங்களை குறிங்க. உங்களால் ஏழுமானதை செய்யுங்க. நீங்கள் ஓனாகவே செய்யுங்க. இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஏன் வாங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் டிஸ்கஷனுக்கு மட்டும் வாங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட் எடுத்துகிட்டு வாங்க. நான் அதை கிளியர் பண்ணுறேன். இங்கே நான் கேள்வி செய்ய வரல. சரியா? நான் மட்டும் கேள்வி செஞ்சு உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன என்ன செய்யுங்க? ஃபஸ்ட்டுக்கு டியூட்டர் வாங்குங்க, டியூட்டர் எடுங்க, டியூட்டர் பிரிண்ட் பண்ணுங்கள். பிரிண்ட் பண்ணி எடுத்து கிளாஸுக்கு கொண்டு வந்து நீங்கள் அதுக்கு முதல்ல என்ன செஞ்சுட்டு வரணும், என்ன கொஷின் டிஸ்கஷன் பண்ண போகிறேன்னு சொல்லி இதுக்கு பிறகு நான் எஸ்ஏ கொஷனுக்கு போவேன். எஸ்ஏ கொஷின் இதை விட ஹார்டாக இருக்கும். சரியா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் படிப்பிப்பேன். இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் வரணும் என்ன நடக்கணும், நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரக்சர் கொஷின் எல்லாமே விசைப்படத்தில் எல்லாத்தையுமே குறித்து அதில் ஆன்சர் எடுத்துகிட்டு வாங்க. ஆன்சரை பார்க்காம எதிர பாஸ் பேப்பர் ஆன்சரை பார்க்காம தனியாக ஓனாக செய்யுங்க. நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏற்கனவே எத்தனை இடத்த செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் தனியாக ஓனாக திரும்ப ஒரு தரம் செஞ்சு பாருங்கள். எத்தனை டவுட் வருதுன்னு சொல்லி அது பிறகு பார்ப்போம். 1008 டவுட் வரும். இப்போ அந்த டவுட் எடுத்துகிட்டு வாங்க. அந்த டவுட் எடுத்துகிட்டு வந்து கேளுங்க கிளாஸில். வெப்சைட்லேயே கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே போடுங்க. அதை கிளியர் பண்ணுவோம். கிளியரா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ நான் பிக்கு வந்துட்டேன். என்ன இப்போ பிஏ இல்லை, ஓகே, ஏக்கு வந்துட்டேன். ஏ பாருங்க. ஏல எனக்கு மூவிசைகளின்கள் சமநிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்காரு. என்ன மூவிசைகளின்கள் சமநிலை. இப்போ நான் ஏ எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு பாருங்க, நான் வேற கலர் மார்க் பண்ணுறேன். இவர் T2, இவர் அல்ஃபான்னு சொன்னால் இவர் யார் பிள்ளைகள்? இது 90 பாகை. இவர் அல்ஃபான்னு சொன்னால் இவர் 90 மைனஸ் அல்ஃபா இல்லையா? இப்போ நான் ஏ இந்த சமநிலைக்கு பார்த்தேன்னு சொன்னால் ஏல எனக்கு எப்படி இருக்குது? இப்படி என்ன T1 T2, இது என்ன W2வா? எஸ். அதே மாதிரி இந்த கோணம் வந்துட்டு உங்களுக்கு 90 மைனஸ் அல்ஃபா. சரியா? இப்போ பாருங்க, எனக்கு அதே கதை தான், பழைய கதை தான். என்ன அதை ஏ என்ற சமநிலை எழுதிட்டேன். சரியா? மைனஸ் ப்ளஸ் ஒய் டிரெக்ஷனில் இருக்கிற விசைகள் எல்லாமே மைனஸ் ஒயில் இருக்கிற டிரெக்ஷனில் இருக்கிற விசைகள் எல்லா டிரெக்ஷனில் 100% வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், கேள்வி செஞ்சுட்டு போவோம். 1-2 இடத்தை தான் என்ன மாறும், பயன்படுத்துகிற ஈக்குவேஷன் வந்துட்டு மாறும். சில சந்தர்ப்பங்களில் திருப்பம் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து திருப்பம் எடுப்போம். சரியா? அப்போ ப்ளஸ் ஒய் டைரக்ஷனில் தொழிற்படுற விசைகள் எல்லாமே மைனஸ் ஒய் டைரக்ஷனில் தொழிற்படுற விசைகள். அப்போ எனக்கு ப்ளஸ் ஒயில் எனக்கு என்னென்ன டிரெக்ஷனில் எனக்கு விசைகள் வருதுன்னு சொன்னால் எனக்கு டிரெக்டாக விசைகள் வரல, விசைன்ற பிரித்த கூறு தான் வருது. பட் நான் பிரிச்சேன்னு சொன்னேன், எனக்கு என்ன கூறு வரும்? T2 இது 90 மைனஸ் அல்ஃபான்னு சொன்னால் இது அல்ஃபா. என்ன இப்போ T2 கொஸ் அல்ஃபா பிரித்த கூறு. அதே மாதிரி ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் T2 கொஸ் 90 மைனஸ் அல்ஃபா சைன் அல்ஃபா. இதே என்ற பிரித்த கூறு டைரெக்டாக எனக்கு விசைகள் இல்லாதால எனக்கு பிரித்த கூறு வருது. இப்போ எனக்கு ப்ளஸ் ஒய் டைரக்ஷனில் தொழிற்படுற விசைகள் எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் என்னென்ன வருது? T2 கொஸ் அல்ஃபா. சரியா? T2 கொஸ் அல்ஃபா. வேற என்ன விசைகள் இருக்குது? வேற ஒரு விசைகளும் இல்லை. ஈக்குவல் மைனஸ் ஒய் டைரக்ஷனில் தொழிற்படுற விசைகள் பார்க்கல W2. சரியா? அடுத்தது இவர் 3ஆம் சமன்பாடுன்னு வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் தொழிற்படுற விசைகள் எல்லாமே மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் தொழிற்படுற விசைகளுக்கு சமம். நீங்கள் ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் என்னென்ன விசைகள் தொழிற்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் T2 சைன் அல்ஃபா ஈக்குவல் மைனஸ் ஒய் டைரக்ஷனில் தொழிற்படுற விசைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு மைனஸ் எக்ஸ் தொழிற்படுற விசைகள் T1 மட்டும்தான். என்ன இவர் மட்டும்தானே T1. வேறு என்ன 4வது ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? வளமையானது 4வது சமன்பாடை 3ஆம் சமன்பாடை பிரிச்சேன்னு சொன்னால் T2 sin alpha divided by T2 cos alpha equal W
ஈக்குவல் என்ன வரும்? T1 divided by W2. சரியா நான் போட்டது? இப்போ பாருங்க, நான் எடுத்த கணியை வெட்டுப்படுதா இல்லையா? T2 T2 கேன்சல் ஆகுது. sin alpha cos alpha வந்துட்டு tan alpha ஈக்குவல் T1 இன் கீழ் W2. ஸோ T1க்கு பதிலாக நான் W2 alpha சார்பாக எடுத்தது என்ன? W2 tan alpha. இது என்ற 5வது சமன்பாடு. சரியா? இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற சமன்பாடு இவர் என்ற 6வது சமன்பாடுன்னு வைப்போம். ஸோ என்ன சொல்லுவேன்? F divided by R equal என்ன வருது? W1க்கு T1 equal mu என்ன? இப்போ நான் சொன்னேன் என்ன? T1க்கு பதிலாக நான் என்ன செய்யணும்? அவர் தந்த கணியம் சார்பாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். அதான் எனக்கு தந்த டாஸ்க். W1 இன் கீழ் T1க்கு பதிலாக என்ன போடுவேன்? W2 tan alphaன்னு சொல்லி போடுவேன் ஈக்குவல் டு மியூ. இப்போ T1 W mu. Okay. T1 வந்துட்டு W2 tan alpha என்ன? Okay, W1 equal to mu W2 tan alpha சொல்லி வருது. நான் ஏதாவது பிழை விட்டீங்கன்னா பாருங்க. காட்ட சொன்னது வந்துட்டு இது mu W1 equal to W2 tan alpha. எங்கேயாவது பிழை நடந்துக்கிறா? F equal to mu இங்க நடந்துக்கு நினைக்கிறேன். இங்க இரண்டாம் சமன்பாடு முதலாம் சமன்பாடை பிரிக்கிறேன். ஸோ F இன்கீழ் R யா இங்க பாருங்க, இதை நீங்க நோட் பண்ணீங்களா? இங்க நடந்தது என்ன? ரெண்டாம் சமன்பாடு முதலாம் சமன்பாடு பிரிக்க சொல்லிக்குது. ரெண்டாம் சமன்பாடு முதலாம் சமன்பாடு பிரிச்சா F இன்கீழ் R ஈக்குவல் டு என்ன வரும்? T1 இன்கீழ் W1 இல்லையா? நான் முந்தி என்ன போட்டேன்? W1 இன்கீழ் T1 போட்டேன். ஸோ அதுதான் பிள்ளை. என்னகி W1 இன்கீழ் T1 இல்லை, T1 இன்கீழ் W1. சரியா? அதான் பிள்ளை. இங்க என்ன வரும்? T1 இன்கீழ் W1. அப்போ இது W2 tan alpha மேலுக்கு வரும், கீழுக்கு W1 வரும். அப்படி வந்தால் ஓகே தான். W2 tan alpha divided by W1 equal to mu என்ன? So W2 tan alpha equal to mu W1. இதான் கவரு காட்டுச்சுன்னா ஆன்சர். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ரெண்டாம் சமன்பாடு முதலாம் சமன்பாடை பிரிக்கக்குள்ள F divided by R. நான் முந்தி போட்டது W1 இன்கீழ் T1 சொல்லி, பட் T1 ஓவர் T1 இன்கீழ் W1 அதான் வரணும். இது ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தா இல்லை ஏதாவது இருந்தா இஷ்யூ இருந்தா கேட்கலாம். ஒரு 1 minute. இந்த ஆன்சர் எழுத போறீங்களா இல்லை என்ன மாதிரி? ஆன்சர் எழுதி எடுக்கேன் சார். ஆஹா, ஓகே. அப்போ எழுதி முடிச்சிட்டு எனக்கு ஒரு ஓகேன்னு சொல்லி போடுங்க மெசேஜில்.
இங்கே ஸ்க்ரோல் பண்ண சொல்லக்குள்ள நான் கீழுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன். மேலுகளிலே முடிச்சு போகிறோம். ஓகே, சரி. 4ஆம் கேள்விக்கு போவோம்.
ஓகே, 4ஆம் கடியை பாருங்க கொஞ்சம். அதில் என்ன சொல்கிறான்? நிறை டபிள்யூவையும் நீளம் 2a உடைய ஒரு சீரான கோள் ஏபி. அதன் முனை ஏ ஒரு கரடான கிடைத்தரை மீது முனை பியில் முனை 2012ஆம் ஆண்டு வந்த கேள்வி. சரியா? நிறை டபிள்யூனையும் நிலம் 2a உடைய ஒரு சீரான கோள் ஏபி. அதன் முனை ஏ ஒரு கரடான கிடைத்தரை மீதும் முனை பி கோள் ஏபியை கொண்ட நிலைக்குத்து தளத்துக்கு செங்குத்தான ஓர் ஒப்பமான நிலைக்குத்து சுவருக்கும் எதிரையும் இருக்குமாறு 40 இருக்கின்றதாம். கோளிற்கும் தரைக்கும் இடையே உள்ள உராய்வு குணகம் தந்தியாரு. இப்ப கோள் நழுவும் தருவாயில் அல்லது எல்லை 40 எல்லாம் ஒரே வேர்ட் தான். சரியா? இருக்கும்போது கோளின் கிடையுடனான சாய்வு கட்டிக்காரு. ஸோ இதுல ஒரு வளமையா கேட்கிறேன்னு சொன்னா உராய்வு குணகம் கேட்பாரு. உராய்வு குணகத்தை கணியங்கள் தந்து போட்டு கேட்பாரு. இங்க கட்டிக்காரு. இப்ப உராய்வு குணகத்தை தந்து போட்டு நிறை டபிள்யூட கோளோட நிறைன்னு சொல்லி போட்டு சாய்வு கேட்காரு. 2012ஆம் ஆண்டுல சேம் நம்ம செஞ்ச அதே விசைப்படம் தான் வரும். இப்போ அதில் மாறி கேட்காரு, அவ்வளோதான். நான் சிம்பிளாக ஒரு படம் கேட்குறேன். இது நிலைக்குத்து சுவர். இது வந்துட்டு அந்த கரடான கிடைத்தரை. இது வந்துட்டு கோலம். இது வந்துட்டு கோல் வெப்பமா. இப்போ ஒரு சீரான கோல்னு சொன்னதால நிறை வந்துட்டு எங்கே தொழிற்பட போகுதுன்னு சொன்னால் அதோட நடுப்புள்ளியில் வந்துட்டு தொழிற்படும். நிலைக்குத்தாக கீழ் நோக்கி அதில் நிறை வந்துட்டு தொழிற்படும். ஸோ அதனால் என்ன நிறைய போட்டிக்காரு டபிள்யூ. நீளம் 2ங்கிற போட்டதால இந்த பார்ட் அவ்வளோமே, இந்த பார்ட் அவ்வளோமே. நான் இதை பிங்கிற புள்ளின்னு சொல்லி எடுக்கிறேன். இந்த புள்ளியை நான் ஏங்கிறது எடுக்கிறேன். இப்போ பிங்கிற பாயிண்ட்ல வந்துட்டு எனக்கு என்னென்ன விசைகள் தொழிற்படும்? ஒப்பமான நிலைக்குத்து சுவர்னு சொல்லிட்டாரு. என்ன ஒப்பமான நிலைக்குத்து சுவர்னு சொன்னதால அங்க வந்துட்டு எனக்கு என்ன வரும்? ஒரு செவ்வமரதாக்கம் தானே. தளத்துக்கு செங்குத்தான செவ்வமரதாக்கம். செவ்வமரதாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக எப்போதும் தொழிற்படும். R2ன்னு சொல்லி போடுறேன். அப்ப அதுல பிங்கிற தளம் வந்துட்டு நிலைக்குத்தாக ஒரு சுவர். அதுக்கு செங்குத்தாகன்னு சொல்ல போக்குல ஒரு ஹொரிசோண்டலான ஒரு R2ங்கிற விசை வந்து தொழிற்படும். இது எதுல தொழிற்படுது? இந்த R2ங்கிற விஷயம் கேட்டீங்கன்னு சொன்னா அதை ஏபிங்கிற கோல்ல தான் தொழிற்படுது. இது சுவர்ல தொழிற்படுற விசைகள் என்னன்னு கேட்டா சுவர்ல இப்படியான விசை தொழிற்படும் R2. இது வந்துட்டு கோல்ல தொழிற்படுறது இந்த R2. சரியா? அது உங்களுக்கு விளங்கிருக்கு. மீன்ஸ்னா மரதாக்க விசைகள் வந்துட்டு நியூட்டனின் 3ஆம் விதிக்கு வந்துட்டு உட்படும். சமணம் எதிருமானது. என்ன அடுத்த விசைகள் குறிக்க போவோம். அடுத்த விசைகள் குறிக்க போக்குள்ள ஏங்கிற பாயிண்ட்ல வந்துட்டு மரதாக்க விசை வந்துட்டு எப்படி தொழிற்படும்? ஏங்கிற பாயிண்ட்ல மரதாக்க விசைகள் எப்படி? என்ன இப்ப ஏங்கிற பாயிண்ட்ல உராய்வு விசை வந்துட்டு எனக்கு எப்படி தொழிற்படும்? பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்லையா மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்லையா? மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல. என்ன நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிக்கிறேன், ஏ மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல தொழிற்படும் சொல்லி. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல தொழிற்படக்குள்ள என்ன நடக்குது? ஏங்கிற புள்ளியில வந்துட்டு 2 பேர்ட விளைவுல பார்ப்பீங்க. யார்டன்னு சொன்னா இந்த உராய்வு விசை எஃப்னதும் மறுதாக்கம் R1 விளைவில் வந்துட்டு எஸ் என்று வைப்போமே. அந்த எஸ்ங்கிறது எதுக்குள்ளால போகணும் அப்படின்னு சொன்னா R2Wங்கிற தாக்க கோடுகள் நீட்டப்புகள், அந்த தாக்க விசைகளுடைய கோடுகள் நீட்டக்குள்ள அது ஒரு பாயிண்ட்ல சந்திக்கும். அந்த பாயிண்ட்டுக்குள்ள தான் 3வது விசை வந்துட்டு போகணும். ஏன்னு சொன்னா மூவிசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 3 விசைகளுமே ஒரு தாக்க புள்ளியில வந்துட்டு மீட் பண்ணணும். அது வந்துட்டு ரூல்ஸ். ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னா
உங்களுக்கு W2வை நீங்கள் நீட்டினீங்கன்னு சொன்னால் அது இங்கே சந்திக்கும். அதே அதே மாதிரி R1 F1 விலையுள் S வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்குள்ளால தான் கட்டாயம் போகணும். சரியா? அப்போ எஸ்ஸுக்குள்ள எஸ் வந்துட்டு அப்படித்தான் தொழிற்படும் அப்படின்னு சொன்னால் எஃப் வந்துட்டு உங்களுக்கு -x டைரக்ஷனில் தான் தொழிற்படணும். எஃப் வந்துட்டு -x டைரக்ஷனில் தான் தொழிற்படணும் ஏங்கிற பாயிண்டில். சரியா? இப்போ இன்னைக்கு எஃப் டிவைடட் பை R1ங்கிற ரேஷியோ வந்துட்டு மியூவா. இப்போ அது எனக்கு தெரியும். எனக்கு வழியில் தந்துட்டாரு. ஸ்கேர் ரூட்டுக்குள்ள 3/2 ஏன்னா 2/3 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2/3 தான் F/R1ங்கிற ரேஷியோட பெருமதி. ஏன் நான் இப்படி யூஸ் பண்ணுறேன்? இப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ரீசன் வந்துட்டு கோல் ஏபி நழுவும் தருவாயில் உள்ளதனால் அல்லது என்ன சொல்லலாம், எல்லை நாப்பத்தில் ரெண்டுமே ஒன்றுதான். இப்போ இந்த ரெண்டு ரீசன் இருக்கிறதால தான் என்ன சொல்கிறேன், எஃப் டிவைடட் பை R1ங்கிற ரேஷியோ வந்துட்டு அந்த மியூங்கிற பெருமதிக்கு சமனாയിരിக்கும். இப்போ நம்ம கேள்விக்குள்ள போவோம். என்ன எனக்கு விசை திருப்பம் எடுத்தால் தான் என்ன செய்யலும்னு சொன்னால் FO டிவைடட் பை R1ங்கிற ரேஷியோவுக்கு W சார்பா இன்னைக்கு கணியம் எடுக்க இயலும். அதுக்கு முதல்ல என்ன செய்கிறேன், கோல் ஏபியின் சமநிலைக்கு எனக்கு தெரிஞ்ச சமநிலை விதிகளை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எடுத்து வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு கோல் ஏபியின் சமநிலைக்கு என்ன போடலாம், பழமையான கதை தான். +x டிரெக்ஷனில் தொழிற்படுற விசைகள் எல்லாமே -x டிரெக்ஷனில் தொழிற்படுற விசைகளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ +xல தொழிற்படுற விசைகளை நான் சொல்ல போனேன்னு சொன்னால் R2 மட்டும்தான் இருக்காரு. என்ன R2 மட்டும்தான் இருக்காரு. இங்கால -xல F மட்டும்தான் இருக்காரு. சரியா? இப்போ இது என்ன முதலாவது ஈக்குவேஷன். இதே கதை தான் எல்லாத்துக்கும். இந்த கோல் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு இதே கதை தான். ஸோ பியில் உராய்வு விசை தொழிற்படாதா? இல்லையே. இங்கே பிக்கு அவன் என்ன சொல்லிக்கிறான், ஒரு ஒப்பமான நிலைக்குத்து சுவருக்கு எதிரேயும் இருக்குமாறு முனை பி கோல் ஏபியை கொண்ட நிலைக்குத்து தளத்துக்கு செங்குத்தான ஓர் ஒப்பமான நிலைக்குத்து சுவருக்கு எதிரே இருக்குமாறுன்னு சொல்லிக்கிறான். ஸோ அதனால பியில் வந்துட்டு உராய்வு விசை வந்துட்டு தொழிற்படாது. இது வந்துட்டு பியிலையும் உராய்வு விசை வந்துட்டு தொழிற்பட்டா எப்படி வருங்கிறது இன்னும் ஒரு இயர் பாஸ் பேப்பர் கொஸ்டின், அதையும் பார்ப்போம். சரியா? இப்போ இங்கே வந்துட்டு வராது. ஏன், பி வந்துட்டு ஒப்பம், ஏ தான் கரெக்டான. ஓகே, அவ்வளோதான். இப்போ எனக்கு முதலாவது ஈக்குவேஷன் எனக்கு வந்திருக்குது R2 = F. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சதுதான். -y டைரக்ஷனில் இருக்கிற விசைகள் எல்லாமே +y டைரக்ஷனில் இருக்கிற விசைகள் எல்லாமே -y டைரக்ஷனில் இருக்கிற விசைகளுக்கு சமம். இப்போ எனக்கு இங்கே +yல எனக்கு என்னென்ன விசைகள் வருத போகுதுன்னு சொன்னால் R1 வரும். என்ன R1 ஈக்குவல் என்னத்துக்கு ஈக்குவல் ஆയിരിக்கும், WQ ஈக்குவல் ஆയിരിக்கும். இது இரண்டாவது ஈக்குவேஷன். இப்போ எனக்கு தேவை என்ன, F டிவைடட் பை R1ங்கிற ரேஷியோ தானே. இப்போ எனக்கு தானே கேள்வி. இப்போ இதுக்கு பதிலாக என்ன இதை எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்,
முதலாம் சமன்பாடை ரெண்டாம் சமன்பாடால் பிரிக்கணும். இப்போ பிரிச்சோன்னு சொன்னால் எஃப் டிவைடட் பை R1 ஈக்குவல் இதுக்கு முதலாம் சமன்பாடு தீக்கணும். ஸோ முதலாம் சமன்பாடு வைக்கிறது ஃபஸ்ட்டுக்கு வரும் R2 டிவைடட் பை அதுக்கப்புறம் என்ன சமன்பாடு வைக்கிறது R2 எங்கள் W. இப்போ எனக்கு இவருக்கு பதில் என்ன போடையிலும் மியூன்னு சொல்லி போடையிலும், அது மியூக்கு பதிலாக வர்க்கமூலம் 3 சொல்லி போடையிலும். இப்போ எனக்கு R2ங்கிறவர் நான் எடுத்தது. ஸோ அதை வந்துட்டு என்ன செய்யணும், கிடையுடனான சாய்வு W சார்பாக சொல்ல வேணும். அப்படி சொல்றதுக்கு திருப்பம் தான் ஒரே ஒரு வழி. இப்போ எனக்கு சாய்வு நான் என்ன போறேன்னு சொன்னா, அவர் கிடையுடனான சாய்வு தான் எனக்கு கட்டிக்காரு, கோளின் கிடையுடனான சாய்வு. இப்போ அந்த கோளின் கிடையுடனான சாய்வு நான் என்ன சொல்லி எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு டீட்டான்னு சொல்லி எடுக்கிறேன். இப்போ அந்த டீட்டா தான் கேள்வி எனக்கு. இப்போ நான் எனக்கு என்ன ஐடியான்னு சொன்னா, இந்த R2 இருக்கிறது தானே, R2 வந்துட்டு நான் அடுத்தது. இப்போ இந்த R2 வந்துட்டு நான் எடுக்கிறதுனால அது செல்லுபடியாகாது. அப்போ அவர் நான் என்ன செய்யணும், W டீட்டா சார்பாக சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு ஒரே ஒரு வழி A பற்றி விசை திருப்பம் எடுக்கிறது தான். என்ன A பற்றி திருப்பம் எடுக்குமா, A பற்றி நான் திருப்பம் எடுக்க போகிறேன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இங்கே நான் எழுதுகிற விஷயம் வந்துட்டு மினிமலான விஷயம்தான், சரியா? உங்களுக்கு எப்படி எழுதினா விளங்குமோ அந்த மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹால்லையும் திருத்துறவனுக்கு எப்படி எழுதினா விளங்குமோ அந்த எழுதுகிற மெதட்டையும் பார்த்து செய்யுங்க. என்ன சொன்னால், நீங்கள் எது பற்றி திருப்பம் எடுக்கிறீங்க, எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிறீங்க, இந்த விஷயம் இல்லாட்டி சிக்கல். மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் சரியாக ஆன்சர் எடுத்தாலும் ஃபுல் மார்க்ஸ் போட மாட்டான். இப்போ நான் ஏ பற்றி திருப்பம் எடுக்க போகிறேன். எனக்கு ஏ பற்றி திருப்பம் எடுத்தா எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வார விசைகள் என்னென்ன, எனக்கு எஃப்எம்ஆர்1 வராது. ஏன் எஃப்எம்ஆர்1 வராது, அந்த விசைகளுக்கு எதிரே உள்ள செங்குத்து தூரம் வந்துட்டு பூச்சியமே, அந்த விசைகள் ஏங்கிற புள்ளிக்குள்ளாலேயே போகுது. ஸோ எஃப்எம்ஆர்1 வராது. எனக்கு வரப்போகிறது R2 W தான். கிளியரா? இப்போ அந்த W வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் மடியும், R2 வந்துட்டு கிளாக் வைஸில் மடியும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்ததால் W வந்துட்டு ப்ளஸ் என்ன ப்ளஸ் அது செங்குத்து தூரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோளின் நீளம் A, இதுவும் என்ன. இப்போ A நான் டீட்டாக்குள்ளால மடிச்சேன்னு சொன்னால் இங்கே இந்த கெப் வந்துட்டு வரும். இந்த கெப் வந்துட்டு A cos theta. W into A cos theta minus R2 என்ன, R2 into என்ன வரும், அந்த செங்குத்து தூரம் இவ்வளவு, இந்த கேப் எவ்வளோ 2A sin theta. ஏன் இவ்வளோ 90 மைனஸ் theta, அந்த செங்குத்து தூரம் வந்துட்டு 2A sin thetaன்னு சொல்லி வரும். 2A sin theta ஈக்குவல் 0. வேறு ஏதாவது விசைகள் இருக்குதான்னு பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. ஸோ ஈக்குவல் டு 0. ஒரு சமநிலையான ஒரு உடலில் வந்துட்டு எந்த புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தாலும் அதனுடைய அட்சரகணித கூட்டுத்தொகை வந்துட்டு 0. இது வந்துட்டு சமநிலை விதி. என்ன இங்கே வந்துட்டு உங்களுக்கு சுருக்கக்கூடிய வசதி இருக்குது. ஏ எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகும். நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் இங்கே வரும் W cos theta ஈக்குவல் அந்த R2 நாங்களை கொண்டு போனால் 2R2 sin thetaன்னு சொல்லி வரும். இங்கே R2 மட்டும் எடுத்துன்னு சொன்னால் என்ன வரும், W cos thetaவிற்கு 2 sin theta W by 2 cot theta. என்ன இப்போ எனக்கு அந்த ஈக்குவேஷனில் R1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிலும் யாரு இவரில். ஸோ எனக்கு ஏற்கனவே F by R1 ஈக்குவல் என்ன வருது, R2 by W. இவருக்கு பதிலாக நான் மியூன்னு சொல்லி போடலாம். R2க்கு பதிலாக நான் W by 2 into cot theta divided by W. இங்கே மியூ எனக்கு தந்திக்கார் என்ன
அளவு குணகம் வந்துட்டு தந்திக்காரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 3/2. இங்கே வந்துட்டு டபிள்யூ கேன்சல் ஆகுமா இல்லையா? கேன்சல் ஆகும். என்ன அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் half into cot theta. கிளியரா? cot thetaன்னு சொல்றது என்ன? 1/tan theta தானே? அதே மாதிரி அந்த 2ங்கிறத வர்க்கமூலம் 2 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். ஏன் இங்கே சுருக்கிறதுக்கு எனக்கு இங்கே ஒரு வர்க்கமூலம் 2ம் இந்த வர்க்கமூலம் 2 ஒன்றும் சுருக்கப்படும். அப்படி சுருக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் எனக்கு tan theta ஈக்குவல் 1/√6. சரியா? ஏன் √6 வந்து எப்படி வந்த? இந்த வர்க்கமூலம் 3 வந்துட்டு இங்கே ஓடிடும். இதில் ஒரு வர்க்கமூலம் 2ம் இங்கே ஒரு வர்க்கமூலம் 2ம் வெட்டுப்பட்டுடும். இந்த tan theta வந்துட்டு இங்கால ஓடிடும். ஸோ tan theta ஈக்குவல் டு 1/√6. ஸோ theta கேட்டார்னு சொன்னால் tan இன்வர்ஸ் 1/√6. கிளியரா? சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க இது. ஓகே, வெரி குட். இது நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
முடிஞ்சா ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடலாம். முடிஞ்சா ஓகே, வெரி குட். ஓகே, அடுத்தது தான் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கேள்வி உண்டு. அது எப்படின்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் வந்துட்டு உராய்வு உள்ளது. செவர்லையும் உராய்வு இருக்குது, நிலத்திலையும் வந்துட்டு உராய்வு இருக்குது. ஸோ அந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இன்னைக்கு கேள்வியை வாசிங்க கொஞ்சம். ஒரு முனை தரையின் மீதும் மற்றைய முனை ஒரு நிலைக்குத்தான சுவருக்கு எதிராக உள்ள கிடக்க சீரான ஏணி ஒன்றும் சமநிலையில் இருக்கின்றது. தரை, சுவர் என்பன இரண்டு கரடானதுமாகவும், உராய்வு குணகங்கள் முறையே மியூ, மியூ டேஷ் என்பனவாகவும் இருக்க, ஏணி தன் முனை இரண்டிலும் இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்றாரு? ஏணி தன் முனை இரண்டிலும் வழுக்கும் நிலையில் இருந்தால் அப்படின்னு என்ன சொல்லலாம்? நீங்க எஃப்ஓஆர் ரேஷியோ ரெண்டு வடத்தையும் மியூங்கிறத யூஸ் பண்ண இயலும். அப்படி அதுக்கான ஆக்சஸ் தான் அது. ஏணி தன் முனை இரண்டிலும் வழுக்கும் நிலையில் இருந்தால் ஏணி கிடையுடனாக்கும் கோணம் என காட்டுக. ஓகே, நம்ம படத்தை கறி விசைப்படங்களை குறிப்போம். இது வந்துட்டு நான் எல்லோவால சொல்றேன், ஈஸியாக இருக்கும், விசிபிளாக இருக்கும். அடுத்தது ஓகே, இவ்வளோதான் படம். அடுத்தது விசைகளை குறிப்போம். அது உங்களுக்கு தெரியும். நிறை வந்துட்டு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வந்துட்டு தொழிற்பட போகுது. அதே மாதிரி சுவமருதாக்கம் ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு தளத்துக்கு செங்குத்தாக வந்துட்டு தொழிற்படும். இந்த டபிள்யூங்கிற தாக்க விசையை நீட்டினு சொன்னா இப்படிதான் போகும். சரியா? இப்போ நான் இதை பிங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன், இதை ஏங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். இது ஏங்கிற பாயிண்ட், அது பிங்கிற பாயிண்ட். உராய்வு விசைகள் வந்துட்டு எப்படி தொழிற்படும்? உராய்வு விசை வந்துட்டு எப்படி தொழிற்படும்?
நிச்சயமாக வந்துட்டு இந்த கோல் வந்துட்டு எப்படி மூவ் ஆன நிற்கும் இங்கால் டைரெக்ஷனில் என்ன, அதாவது ரைட் சைட் தான் அது மூவ் பண்ண நிற்கும். அப்போ ஏங்குற நிலத்தில் இருக்கிறது, ஏங்குற புள்ளியில் இருக்கிறது, இது என்ன செய்யணும்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் ஒரு விஷயம் வந்து கொடுக்கும், அதாவது அதன் இயக்கத்துக்கு எதிராக ஒரு இயக்கத்தை கொடுக்கும். ஸோ அது என்ன செய்யும், லெஃப்ட் சைடில் அதாவது -x டிரெக்ஷனில் ஒரு விஷயம் வந்து கொடுக்கும். இப்போ எனக்கு சொல்லுங்க, இப்போ இவர் R1 அப்படின்னு சொல்லி போடுறேன், இதே F1 அப்படின்னு சொல்லி போடுறேன். F1 என்னதும் R1 என்னதும் விளைவில் பார்ப்போமா? F1 என்னதும் R1 என்னதும் விளைவில் அவர் எப்படி போவார்? F1 என்னதும் R1 என்னதும் விளைவில் அது இப்படி போகுதுன்னு. அப்போ இது S, இவர் W. இப்போ பிங்கிற பாயிண்ட்ல எனக்கு உராய்வு விசை வந்துட்டு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தொழிற்படுமா, நிலைக்குத்தாக மேல் நோக்கி தொழிற்படுமா? நிலைக்குத்தாக மேல் நோக்கித்தான் தொழிற்படும். ஏன் என்று சொல்றேன் பாருங்க. அப்ப இங்க வந்துட்டு பிங்கிற புள்ளியில தொழிற்படுற மறுதாக்கம் வந்துட்டு R2, உராய்வு விசை வந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி தொழிற்படுது F2 அப்படின்னு சொல்லி மார்க் பண்றேன். இப்ப F2 வினதும் R2 வினதும் விளைவில் அவரு S2 என்று எடுப்போமே, அந்த S2 வந்துட்டு எந்த புள்ளிகளால போகணும் கேட்டா, ஏற்கனவே S1 W வந்துட்டு சந்திச்சிச்சு, அந்த புள்ளிக்குள்ளால தான் S2 அப்படின்னு சொல்ற அதில் விளைவில் வந்துட்டு என்ன செய்யணும், கட்டாயம் போகணும். ஏன், விசைகளின் கீழ் சமநிலை. என்னென்ன 3 விசைகள்? S1 S2 W. ஏற்கனவே வந்துட்டு நம்ம S2ங்கிற கான்செப்டுக்கு வரல. ஏன், பிங்கிற அந்த பாயிண்ட் வந்துட்டு ஒப்புமானதாக இருந்துச்சு. பட் இங்க பிஎம் வந்துட்டு ஒரு கரடான ஒரு நிலப்பரப்பு, என்ன ஒரு கரடான சர்ஃபேஸ். அப்ப அதுலேயும் ஒரு உராய்வு விசை வந்துட்டு தொழிற்பட போகுது. இப்போ அதில் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தொழிற்படுமா மேல் நோக்கி தொழிற்படுமான்னு பார்த்தா, S2ங்கிற விளைவில் விசை வந்துட்டு அந்த புள்ளிக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா F2ங்கிறது நிலைக்குத்தாக மேல் நோக்கித்தான் தொழிற்படணும். இப்போ கிளியரா? ஓகே. நான் கோல் வந்துட்டு கடையுடனான சாய்வை நான் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். இப்போ எனக்கு இது தீட்டான்னு சொன்னால் இவர் 90 - தீட்டா நான் இந்த மார்க் பண்ணுறது. விசைகளை கொஞ்சம் பாருங்க. இவர் 90 - தீட்டாவா? இப்போ இவர் 90 - தீட்டான்னு சொன்னால் இவர் 90 - தீட்டா என்ன, இவர் 90 - தீட்டான்னு சொன்னால் இவர் யாரு, 90 + தீட்டா. ஏன், ரெண்டையும் கூட்டினா இன்னைக்கு 180 வரணும். அப்போ 90 + தீட்டாவையும் 90 - தீட்டாவையும் எட் பண்ணக்குள்ள தீட்டா கேன்சல் ஆயிடும். ஸோ 90 + 90 180. இப்போ நான் உராய்வு கோணம் அப்படின்னு சொல்ற கான்செப்டுக்குள்ள வரேன். உராய்வு கோணம் அப்படின்னு சொல்றான். உராய்வு கோணம் யாரு, உராய்வு கோணம் யாரு? இங்க அவர் தந்திக்காரு தரை சுவர். தரையின் உராய்வு குணகம் வந்துட்டு மியூவா, சுவரண்ட உராய்வு குணகம் வந்துட்டு மியூ டேஷா. இப்போ உராய்வு கோணம், இப்போ உராய்வு கோணத்துக்கு உராய்வு குணகத்துக்கு வேண்டிய நினைக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ நான் இவரை λ1 அப்படின்னு சொல்லி போடுறேன். என்ன ரிலேஷன்ஷிப்? மியூ ஈக்குவல் tan λ1, மியூ டேஷ் ஈக்குவல் அவரோட உராய்வு குணகத்தை நான் λ2ன்னு சொல்லி எடுத்தேன்னு சொன்னால் மியூ டேஷ் ஈக்குவல் tan λ2. அப்படி இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோமே உராய்வு கோணம்னா என்னன்னு சொல்லி, அதாவது மறுதாக்கத்துக்கும் விளைவுகளுக்கும் இடையில் இருக்கிற கோணம் தான் உராய்வு கோணம். உராய்வு கோணத்தின் டான் பெருமானம் தான் உராய்வு கோணம். இப்போ நான் இங்கே
ஏங்கிற பாயிண்டில் இருக்கிற உராய்வு கோணத்தை λ1 செலுத்துகிறேன். இங்கே நான் λ2ன்னு சொல்லி எடுக்கிறேன். இவர் தான் R2க்கும் S2க்கும் இடையில இருக்கிறார். இப்போ அவர் λ2ன்னு சொன்னால் எனக்கு இந்த கோணம் யார்? இவர் 90 டிகிரி, அவர் 90 மைனஸ் λ2 என. இவர் λ1 அப்படின்னு சொன்னால் இவர் யாரு? λ1 ஏன் ஒன்று விட்ட கோணம். சமாந்தரமான கோடுகள், அதாவது R1 W நிலைக்குத்தான சமாந்தரமான கோடுகள். ஸோ λ1 அங்கே ஒன்று விட்ட கோணம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் ஏன் இந்த கோணத்தெல்லாம் கண்டுபிடிக்கன்னு சொன்னால் இருங்க சொல்கிறேன். நீங்கள் கொட் விதியில் ஈக்குவேஷன் ஒன்று படிச்சீங்களா? சமநிலை சார்பாக கொட்வார மாதிரி, அதாவது கொட்ரீதி, அதாவது ட்ரிக்னோமெட்ரியில் கொட்டீட்டா சார்பான ஒரு சமநிலை சமன்பாடு. அப்படி படிக்கலைன்னு சொன்னால் இப்போ சொல்லித்தரேன் கேளுங்க. மூவிசைகளின்கள் சமநிலை, சரியா? மூவிசைகளின்கள் சமநிலையில் ஒரு பொருள் இருக்குது. இங்கே இப்போ ஒரு முக்கோணி ஒன்று கிரியேட் ஆகிருக்குது இப்படி, சரியா? முக்கோணி ஒன்று கிரியேட் ஆகிக்குது. ஏபிசிங்கிற முக்கோணின்ற ஒப்பம். இந்த சிங்கிறதான் தாக்கப்புள்ளி. என்ன இந்த தாக்கப்புள்ளியில் இந்த ஏபிங்கிற கோல் வந்துட்டு டபிள்யூங்கிற நிறைய வந்துட்டு என்ன செய்யுது? ஏபிங்கிறது ஒரு இலேசான சீரான ஒரு கோல். ஏனி கோல்ட நிறுத்தின 2 சொல்லி எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஏஐ அப்படின்னு சொல்லி போடல. இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த கோணமும் இந்த 90 மைனஸ் λ2வும் இந்த λ1ம் தெரியும். அதே மாதிரி இந்த கோணம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் உங்களுக்கு தெரியும். ஏ சமனில் 1:1ங்கிற ரேஷியோ. என இந்த 5 விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொட்டில் சமநிலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் அந்த 1:1 இருக்குது தானே, அதை நீங்கள் போடுவீங்க A + A. இப்போ 1:1 இல்லாமல் 1:2ன்னு வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி போடுவீங்க? கோல்ட நிலத்தை 3Aன்னு சொல்லி எடுப்பீங்க. 3Aன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும் A + 2A. அவ்வளோதான். 2:1 வந்துச்சுன்னு சொன்னால் 2A + A. அவ்வளோதான். A + A அவங்கள என்ன வரும்னு சொன்னால் கொட் என்ன கோணம் வந்துட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோணத்தை போடணும் பிள்ளைகள். இந்த 90 + θ இருக்குதாரு தானே, இவரை போடணும். இப்போ நான் போடுகிறேன். ஈக்குவல் போட்டுட்டீங்களா? இப்போ என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்குதானே ஏங்கிற பக்கத்தை, இந்த ஏங்கிற பக்கத்தை இந்த 90 மைனஸ் λ2 இருக்குதானே இவரோட கொட்பெருமானத்தால் பெருக்குவீங்க. என்ன செய்வீங்க? இந்த ஏங்கிற அந்த பக்க நீளத்தை இப்போ 1:1 இருக்கிறதால தான் ஏ என்று சொல்லி வருது. 2:1 வந்துச்சுன்னு சொன்னால் இவர் 2A, இவர் ஏன்னு சொல்லி வருவார். சரியா? அது மாறும். இப்போ ஏன்னு இருக்காரு, சரியா? இப்போ இந்த ஏ என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற 90 மைனஸ் λ2 கொட்பெருமானத்தால் பெருக்குவீங்க. அப்படி பெருக்கினா என்ன வரும்? A இன்ட்டு கொட் 90 மைனஸ் λ2 மைனஸ் அடுத்த பக்க விகிதம் இருக்கிறது தானே இந்த ஏ. இவர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த கோணத்தால் பெருக்குவீங்க. λ1 அதென்ன கொட்பெருமானத்தால் பெருக்குவீங்க. பெருக்கி அதை போடுவீங்க. அவ்வளோதான். A இன்ட்டு கொட் λ1. அவ்வளோதான் சமன்பாடு.
கிளியரா? ஏன் இதுக்கு நான் போனேன் அப்படின்னு சொன்னா, இதை நீங்க எப்படியும் செய்யலாம். நம்ம முந்தி செய்யற மாதிரி சமநிலை விதிகளை யூஸ் பண்ணியும் செய்யலாம். பட் இதுல செய்யறது ஷார்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கொட் லாம்டா 1 தெரியும். கொட் லாம்டா 1 தெரியும் 1/μன்னு சொல்லி என்ன. அதே மாதிரி கொட் லாம்டா 2 உங்களுக்கு 1/μ டேஸ்னும் தெரியும். ஸோ இந்த ரீசனுக்காக வேண்டியும் நான் என்ன யூஸ் பண்ணேன், இந்த கொட்டரிக்கிற சமநிலை ஈக்குவேஷனை நான் யூஸ் பண்ணினேன். இங்கே நம்ம கொட்டில் செய்ய மாட்டேன், டேனை கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் இதை சுருக்கிறேன். இதனால் சுருக்கிறேன் பாருங்க. இதை நான் சுருக்கிறேன்னு சொன்னால் 20a. இப்போ இந்த விகிதம் எப்படி மாறும்? கொட் 90 + தீட்டா. கொட் 90 + தீட்டா இத்தனாம் கால்வட்டத்துக்குள்ளே இருக்கும். இது 0, இது 90, இது 180, இது 270. என்ன 90 + தீட்டா எத்தனாம் கால்வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் 90 வந்துட்டு இது ப்ளஸ் தீட்டான்னு சொல்ல போகல இரண்டாம் கால்வட்டம். இரண்டாம் கால்வட்டத்துக்குள்ளே யாருக்கு ப்ளஸ்? சைனுக்கு மட்டும்தான் ப்ளஸ், கொட்டுக்கெல்லாம் மைனஸ் தான். அப்போ முன்னுக்கு ஒரு மைனஸ் வந்துடும். இப்போ இந்த மைனஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டால் ட்ரிக்னோமெட்ரிக் சேஞ்சால் வந்தது. இப்போ 90 சொல்லி வந்ததால் எப்படி வரும்? 1 தர 90. 1 வந்துட்டு ஒரு ஒற்றை அப்படின்னு சொன்னால் திருகோண கணித விகிதம் மாறுபடும். அப்போ கொட்டா இருந்தது என்ன மாறும்? டேனாக மாறும். இது எங்களோட ட்ரிக்னோமெட்ரி நம்மளோட பேப்பர் கிளாஸில் வந்துட்டு படிப்பீங்க. இல்லாட்டி நான் ட்ரிக்னோமெட்ரி செய்கிறேன்னு சொன்னால் அதில் செய்வேன். இல்லாட்டி நீங்கள் தியரியில் படிச்சுப்பீங்க எப்படி நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மாறுறது, திருகோண கணிதங்களுக்கான அந்த விகித மாறுபாடு அது படிச்சுப்பீங்க. என்ன எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி 90 வந்தா 180 வந்தா 270 வந்தா எப்படி எப்படி மாறுன்னு சொல்லி படிச்சுப்பீங்க. வந்து மைனஸ் வந்து எப்படின்னு சொல்லி உங்களுக்கு வழங்கிக்கணும். சரியா? ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் ப்ளஸ், கொட்டுக்கு மைனஸ்ங்கிறதால அந்த மைனஸ் வந்து ஈக்குவல் ஏ இன்ட்டு. இப்போ அங்கே எப்படி மாறும்? 90 - λ2ன்னு சொல்கிறது அங்கே 90 - λ2 எப்படி மாறும்? 90 1 த 90, 1ங்கிறது ஒற்றை எண். ஸோ ட்ரிக்னோமெட்ரி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ டேனுக்கு மாறிடும். பட் 90 - λ2ன்னு சொல்ல போகல அது முதலாம் கால்வட்டத்துக்குள்ளே வந்துடும். என்ன முதலாம் கால்வட்டத்துக்குள்ளே எந்த திருகோண கணிதம் இருந்தாலும் ப்ளஸ் தானே. ஸோ நான் டைரெக்டாகவே tan λ2 சொல்லி போடுவேன். இப்போ இது எப்படி வந்தேன்னு சொல்லி விளங்கிக்கணும். கொட் 90 - λ2வை tan λ2ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இது எப்படி வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிக்கணும். அப்படி விளங்கலாட்டி சொல்லுங்க, நான் திரும்ப ரூபா சொல்கிறேன். அது அங்கால அப்படியே மாறி வரும். a = tan λ1. இப்போ எல்லாத்தையும் நான் டேனுக்கு மாற்றிட்டேன்னா எஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன, tan λ1க்கு பதிலாக மியூ போட இயலும், tan λ2க்கு பதிலாக மியூ டேஷ் போட இயலும். என்ன இப்போ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ மைனஸ் ஏ எல்லாமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகினா மைனஸ் tan θ ஈக்குவல் tan λ2க்கு பதிலாக என்ன, மியூ டேஷ் மைனஸ் 1/μ. இங்கே ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. மைனஸ் 2 tan θ மியூவை காமனாக எடுத்தேன்னு சொன்னால் மியூ இன்ட்டு மியூ டேஷ் மைனஸ் 1. ஓகே, மைனஸால் பெருக்கினேன்னு சொன்னால் 2 tan θ ஈக்குவல் 1 மைனஸ் மியூ இன்ட்டு மியூ டேஷ் டிவைடட் பை மியூ. ஓகே, tan θ ஈக்குவல் 1 minus mu into mu dash divided by 2 mu.
theta equal tan inverse 1 minus mu into mu dash divided by 2 mu. ஓகே, நோட் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸ் பிரேக் கொண்டு எடுப்போம். பிரேக் முடிச்சிட்டு இப்போ 8:34 என்ன 8:39க்கு வாங்க.
சாரி பிள்ளைகள், சின்ன வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிட்டு. சரி, அடுத்த கொஸ்டின் போமா. இத்தனாம் கேள்வி பார்த்தோம். கடைசி ஆறாம் கேள்வி என்ன? ஆறாம் கேள்விக்கு போமா. ஆறாம் கேள்வி எடுங்க கொஞ்சம். ஓகே, ஆறாம் கேள்வியை பாருங்க. நான் இங்க போடுறேன். அவர் என்ன சொல்றாரு? சிம்பிள் கொஸ்டின் உண்டு என்ன, இதை நீங்க செய்யலாம், நீங்க ஓனா ட்ரை பண்ணலாம். விசைப்படத்தை ஃபஸ்ட்டு குறிச்சிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் செய்கிறேன், ஸ்க்ரீனை பார்க்காதீங்க, சரியா? W எனும் நிறையும் 4A நீளமும் உடைய சீரான பலகை ABயை உருக்காட்டுகின்றது. பலகை அதன் கீழ்முனை A ஒரு கரடான கிடைத்தரையினை தொடுமாறும், கிடைக்கு 60 பாகையிலுள்ள Cயில் உள்ள ஒப்பமான முளையில் சாய்ந்திருக்கப் பெற்றும் எல்லைச் சமநிலையில் இருக்கின்றது. ஓகே, இங்கு AC 3A ஆகும். பலகைக்கும் தரைக்கும் இடையேயான உராய்வு குணகத்தை காண்க. யா, இதுல 2 விஷயம் சொல்லிக்காரு. நம்ம வளமையா செஞ்ச கேள்வி மாதிரிதான். என்ன விஷயம்? எல்லை சமநிலையம். எல்லை சமநிலைங்கிறது சொல்றதால F டிவைடட் பை ஆர்ங்கிற ரேஷியோக்கு பதிலாக நம்ம உராய்வு குணகத்தை சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்ன ஈக்குவல் பண்ணலாம். இப்போ அது ஒரு விஷயம். இப்போ அதை தான் கேட்டிக்காரு, உராய்வு குணகம் என்னன்னு சொல்லி. அதுக்கு முதல் நம்ம விசைப்படத்தை வச்சுட்டு குறிப்போம். கிளியரா? இப்போ விசைப்படத்தை நான் சிம்பிளாக குறிச்சேன்னு சொன்னா, நான் எல்லோவால குறிக்கிறேன். இது ஒரு கிடைத்தரை, கரடான கிடைத்தரை. அதில் ஒரு கோல் வந்துட்டு ஒரு முளையில் வந்துட்டு வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த முளை வந்துட்டு இதுதான். சரியா? இப்போ இதுதான் வந்துட்டு அந்த சிங்கிற முளையா அவர் சொல்லிக்கிற. இது பின்னு சொல்றது அந்த கோளின் முனை. ஏன்னு சொல்றது அந்த கோல் வந்துட்டு ஒரு அந்த கரெக்டான நிலப்பரப்பில் டச்சில் இருக்கிற பாயிண்ட். ஏ தான் வந்துட்டு கரெக்டானதான். சி வந்துட்டு ஒரு ஒப்பமான முளைன்னு சொல்லிக்காருண்ணே. சியில் உள்ள ஒப்பமான முளையப்பா, அதில் எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் வந்துட்டு தொழிற்படாது. இப்போ சியால ஏபிங்கிற கோலுக்கு கொடுக்குற செவ்வன்மருதாக்கத்தோட டிரெக்ஷன் வந்துட்டு எப்படியா இருக்கும்? வளமையா ஒரு பொருள், ஒரு துணிக்கை அல்லது ஒரு பொருள் வந்துட்டு சின்னதாக இருக்கும், தளம் தான் வந்துட்டு பெருசாக இருக்கும். பட் இங்கே ஏபிங்கிறது சொல்றது ஒரு பொருள், சின்னு சொல்றது தான் தளம். அந்த தளமை வந்துட்டு நீங்க மாறி பாருங்க. எப்படின்னு சொன்னா, சியை வந்துட்டு பொருளா பாருங்க, ஏபியை தளமா பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஜஸ்ட் அந்த விசைப்படத்துல செவ்வன்மருதாக்கத்தை குறிக்கிறது தான் சொல்றேன். சரியா? இப்படித்தானே இருக்கி. இப்படிதான் இருக்கிறேன். நான் ரெண்டையும் பிரிச்சு வச்சுக்கேன். இப்ப இதுல நீங்க என்ன பாருங்கன்னு சொன்னா, ஏபிய தளமா பாருங்கன்னு சொல்றேன். யாரு ஏபி? இந்த கோல் இருக்கிறது தானே, இவரை தளமா பாருங்க. சிய வந்துட்டு பொருளா பாருங்க. அப்ப ஏபியால சிக்கு கொடுக்குற செவ்வன் மருதாக்கத்துல டிரெக்ஷன் எப்படி இருக்கும்? தளத்துக்கு செங்குத்தா இருக்கும் என்ன? அப்ப தளத்துக்கு செங்குத்தான்னு சொன்னா எப்படி இருக்கும்? தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். ஏபியால சிக்கு கொடுக்குற செவ்வன் மருதாக்கம். பட் நமக்கு இது தேவை. நமக்கு இது தேவையில்லை. சியால ஏபிக்கு கொடுக்குறதா நம்மளுக்கு தேவை. ஏன்? மருதாக்கம் வந்துட்டு நியூட்டனின் 3ஆம் விதி, விசைச்சோடிகள் சமனும் எதிருமானது. அப்ப
நம்ம என்ன செய்வோம்? சிங்கிற பாயிண்ட்ல ஏபிங்கிற கோல்ல தொழிற்படுற விசையை குறிப்போம். அது வந்துட்டு இப்படி இருக்கும் ஆர். இப்போ இது வந்துட்டு 90 டிகிரியா இருக்கும். சரியா? இப்போ விளங்கிட்டா சியில் எப்படி மறுதாக்கம் குறிக்கிறேன்னு சொல்லி ஏபிக்கு செங்குத்தா குறிச்சாச்சு. யா, வெரி குட். ஸோ ஏபிக்கு செங்குத்தா சியால கொடுக்கப்படுற மறுதாக்கம் ஒரு நான் R1 சொல்லி போடுறேன். அதே மாதிரி ஏலையும் வந்துட்டு மறுதாக்கம் தொழிற்படும். என இதை நான் இரேஸ் பண்றேன். தேவையில்லையே, உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க, தேவையில்லைன்னு அழிச்சு விடுறேன் நான். இப்ப என்ன செய்ய போறேன்? ஏங்கிற பாயிண்ட்ல வந்துட்டு தொழிற்படுற செவ்வக மருதாக அது உங்களுக்கு தெரியும், தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்படும். என்ன அதே மாதிரி நிறைய குறிய மறந்துட்டு நிறை வந்துட்டு இலைக்குத்தாக கீழ் நோக்கி தொழிற்படும். இப்போ இது வந்துட்டு R2, இது வந்துட்டு W. அடுத்தது விசை, அடுத்தது ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் ஐக்கிறேன். அடுத்தது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் எனக்கு எப்படி வரும்? இங்க மூவி செய்கலங்கள் சமநிலைய யூஸ் பண்ண இயலும். என்ன எப்படி? இந்த W நட்டுங்க, இந்த W நட்டினீங்கன்னு சொன்னா அது W வந்துட்டு மீட் பண்ற பாயிண்ட் வந்துட்டு இந்த என்ன R1 Wவும். இப்போ இந்த R1 Wவும் மீட் பண்ற பாயிண்ட்டுக்குள்ளால தான் ஏல தொழிற்படுற விலையில் விசை வந்துட்டு போகணும். விலையில் விசை நீங்க சாதிக்கிறதுனா என்ன? எஸ், அதாவது ஃப்ரிக்ஷனாலையும் மறுதாக்கத்தாலையும் கிரியேட் பண்ணப்படுற விசைகள். என்ன அப்ப அவரு வந்துட்டு எப்படி இருக்கணும்? அவரும் அந்த பாயிண்ட்டுக்குள்ளால போகணும். என்ன இப்படி போகணும். எஸ், அவரும் அந்த பாயிண்ட்டுக்குள்ளால அப்படி போகணும். இப்போ அப்படி போனாதான் என்ன நடக்கும்? அந்த ஏபிங்கிற கோல் சமநிலையில் இருக்கும். அப்போ எஸ்ங்கிற விலையில் விசை அப்படி போகணும்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் எப்படி தொழிற்படணும்? இப்படி. என்ன அப்ப எஃப். அப்போ உங்களுக்கு ஒரு லைசன் தந்தியார். என்ன லைசன்? எஃப் டிவைடட் பை R2. இதுக்கு பதிலாக மியூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலும். ஏன் காரணம்னு சொன்னால் கோல் ஏபி எல்லை 40 உள்ளது. இதை நீங்கள் எழுதணும். கோல் ஏபி எல்லை 40 உள்ளதால எஃப் டிவைடட் பை R2ங்கிற ரேஷியோக்கு பதிலாக நீங்கள் மியூன்னு சொல்லி போடலும். இப்போ அதான் கேள்வி உங்களுக்கு. மியூ தான் என்னன்னு சொல்லி கேட்டிக்காரு. அப்போ அதை கேட்டிக்கிறது. அப்போ நீங்கள் என்னத்தை காணணும்? எஃப்ஐயும் காணணும், ஆர்டூவையும் காணணும். கண்டு எஃப் R2ல டிவைட் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ வளமையான கதை தான், நம்ம வளமையான வேலை தான். என்ன வேலை செய்வோம் வளமையா? என்ன செய்வோம் வளமையா? கோல் ஏபியின் சமநிலைக்கு கோல் ஏபியின் சமநிலைக்கு பிளஸ் ஒய் டிரெக்ஷன்ல தொழிற்படுற விசைகள் எல்லாமே மைனஸ் ஒய் டிரெக்ஷன்ல தொழிற்படுற விசைகளுக்கு சமனா இருக்கும். என்ன இப்போ பிளஸ் ஒய்ல டிரெக்ஷன்ல தொழிற்படுற விசைகள் எனக்கு என்னென்ன வரும்? அடுத்து இன்னும் ஒரு விஷயம் குறிச்சிக்க சொல்லி மறந்துட்டு நான் குறிக்கிறதுக்கு கிடையுடான சாய்வு. கிடையுடான சாய்வு வந்துட்டு 60 பாகையாம். இப்ப இந்த 60 பாகை வந்துட்டு இங்க எப்படி வரும்? இங்க ஒரு சமாந்தரமான கோடு ஒன்று வரைகிறேன்.
இப்போ நெட்டுறனே விளங்குறதுக்கு ஈஸியா. இப்போ அவர் 60 பாகைன்னு சொன்னா இவர் யாரு? 30 பாகை என்ன? இப்போ இவர் 30 பாகைன்னு சொன்னா குத்தெதிர் கோணம் இவர் யாரு? 30 பாகை. அவர் 30 பாகைன்னு சொன்னா 90 பாகை தானே இவர் ரெண்டும் சேர்ந்து. இப்போ இவர் 60 பாகை இல்லையா? கிளியரா? கோணம் கோணம் கிளியர். இப்போ எனக்கு பிளஸ் y டைரக்ஷன்ல தொழிற்படுற விசைகள் எல்லாமே என்னென்ன வரும்? 2 விசைகள் வரும். R2 வரும், R1 பிரித்த கூறும் வரும். வேற எது வருமா? வேற எது வராது. அப்ப பிளஸ் y டைரக்ஷன்ல தொழிற்படுற விசைகள் R2 பிளஸ் R1 R2 பிளஸ் R1 cos 60. R1 cos 60 தானே நிலைக்குத்தாக பிரிச்சோம்னு சொன்னா. கிடையா பிரிச்சோம்னு சொன்னா R1 sin 60 வரும். இப்போ இவ்வளவு தான் பிளஸ் y டைரக்ஷன்ல தொழிற்படுற விசைகள். ஈக்குவல் மைனஸ் y டைரக்ஷன்ல தொழிற்படுற விசைகள் என்னென்ன வரும்? W மட்டும்தான் வைக்காரு என்ன? ஸோ R2 plus R1 divided by 2 என்ன? equal to W. அப்ப அவரை நம்ம முதலாவது ஈக்குவேஷன் சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, -x பிளஸ் x டைரக்ஷன்ல தொழிற்படுற விசைகள் எல்லாமே -x டைரக்ஷன்ல தொழிற்படுற விசைகளுக்கு ஈக்குவலா இருக்கும் என்ன? ஸோ இதுல பாருங்க, எனக்கு பிளஸ் எக்ஸ்ல என்னென்ன விசைகள் தொழிற்படுது? பிளஸ் எக்ஸ்ல எனக்கு F மட்டும்தான் இருக்கு என்ன? பிளஸ் எக்ஸ்ல F மட்டும்தான் இருக்குது. அதே இது மைனஸ் எக்ஸ்ல என்னென்ன வருது? R1 sin 60. R1 sin 60. So F equal R1 root 3 divided by 2. கிளியரா? இப்ப A பற்றி விசை திருப்பம் ஒன்று எடுப்போம் என்ன? ஏன் எனக்கு 2 தெரியாத கணியங்கள் இருக்குது. R1 R2 F 3 இது எல்லாமே நான் எடுத்து. அப்ப எனக்கு W சார்பா ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலும்? F டிவைடட் பை R2ங்கிற ரேஷியோவை நான் கண்டுபிடியலும். சரியா? F டிவைடட் பை R2ங்கிற ரேஷியோ தான் எனக்கு இப்போ தேவை. அப்போ அப்படி தேவை அப்படி படுற எனக்கு இங்கே R2க்கு பதில் என்ன போடையில நான் W மைனஸ் R1 டிவைட் பை 2. இப்போ எனக்கு R1 வந்துட்டு எனக்கு தேவையில்லை. R1 வந்துட்டு எனக்கு தேவையில்லை. R1 நான் W சார்பாக காணணும். அதான் இப்போ இந்த டாஸ்க். இப்போ R1 W சார்பாக காண்றதுக்கு நான் A பற்றி தான் திருப்பம் எடுக்கணும். கிளியரா? எஸ். அப்ப எனக்கு எழுதணும் இங்க என்னன்னு சொல்லி அடுத்தது A பற்றி எந்த டைரக்ஷன்? உங்களுக்கு ஈஸியான டைரக்ஷன் நான் இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல இருக்கேன். இப்போ அடுத்தது நான் செங்குத்து தூரத்தை ஒன்னே டிஃபைன் பண்ண போறேன். வாங்க எப்படி கண்டுபிடிப்போம். அன்னைக்கு சொல்லிக்காரு அந்த கோல் எல்லாமே 4 நீளமா. இப்போ 4 நீளம் அப்படின்னு சொன்னா இந்த லென்த் வந்துட்டு 2A, இந்த லென்த் வந்துட்டு 2A. கிளியரா? இப்போ எனக்கு இந்த கேப் எவ்வளோன்னு சொன்னா 2A cos 60. சரியா? 2A cos 60. அடுத்தது R1க்குரிய டைரக்ட் லென்த் எனக்கு தெரியும். AC வந்துட்டு 3A, அது தரவு. சரியா? AC வந்துட்டு 3A, அது வந்துட்டு தரவு. என்ன? கிளியரா? எஸ். இப்போ A பற்றினா கிளாக் வைஸ்ல நான் திருப்பம் எடுக்கனே. திருப்பம் எடுத்துன்னு சொன்னா எனக்கு என்னென்ன விசைகள் வரும்?
டபிள்யூவும் R1 தான் வரும். டபிள்யூ வந்துட்டு கிளாக் வைஸில் மடியும், R1 வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் மடியும். அப்போ கிளாக் வைஸில் மடிகிறது ப்ளஸில் வரும். ஸோ டபிள்யூ லென்த் என்ன? 2A cos 60. 2A cos 60 டபிள்யூ. சரியா? அங்கால மைனஸ், ஏன் மைனஸ்? R1 வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் மடிய போகுது. நான் பாருங்க, R1 வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் மடிய போகுது. ஏ பற்றி நான் கிளாக் வைஸ் திருப்ப மாட்டேன். அப்போ எனக்கு R1 மடிகிறது ஆன்டி கிளாக் வைஸ், எதிர்க்குது, அதால மைனஸ். சரியா? மைனஸ் இன்டூ செங்குத்து தூரம் என்ன? இப்போ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 3A ஈக்குவல் 0. இப்போ எனக்கு R1க்கும் டபிள்யூக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒன்று வந்துட்டேன். இப்போ ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ டபிள்யூ இன்டூ 2 cos 60க்கு பதிலாக ஹாஃப் போடையிலும் ஈக்குவல் R1 இன்டூ 3. என்ன? R1 அங்கே ஒன்றுச்சுன்னு சொன்னால், ஸோ இந்த 2ம் ஹாஃபும் கேன்சல் ஆயிரும். ஸோ டபிள்யூ ஈக்குவல் R1 இன்டூ 3. R1 வந்துட்டு W by 3 இல்லையா? R வந்துட்டு W by 3. R1. இப்போ எனக்கு R1 W by 3ன்னு சொன்னால் எனக்கு தேவை யாரு? எனக்கு R2 தானே தேவை. ஸோ R2 வந்துட்டு W மைனஸ் R1 by 2. அப்போ ஹாஃப் இன்டூ R1. இப்போ R1க்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னு சொன்னால் W by 3. சரியா? ஹாஃப் இன்டூ W by 3. இதான் R1. ஸோ R2 உங்களுக்கு வரப்போகுது W மைனஸ் W by 6. ஸோ R2 ஈக்குவல் 6W வந்து ஒரு W போனால் 5W by 6. இதான் என்ற R2. உங்களோட F என்ன? F வந்துட்டு R1 இன்ட்டு சைன் 60 என்ன? F வந்துட்டு R1 இன்ட்டு சைன் 60. சைன் 60க்கு பதிலாக நீங்கள் √3/2 போடையிலும், R1க்கு பதிலாக நீங்கள் W/3 இன்ட்டு √3/2. இப்போ F வந்துட்டு உங்களுக்கு செல்லிலும் இந்த √3 இந்த 3 வெட்டுப்பட்டால் ஒரு √3 மிச்சம். ஸோ W/2 √3 F. இப்போ R2 உங்களுக்கு தெரியும். R2 என்ன? 5W/6. கிளியரா? இப்போ உங்களுக்கு F டிவைடட் பை R2க்கு பதிலாக மியூன்னு சொல்லி போடையிலும். இதுக்கான ரீசன் ஏற்கனவே சொல்லிட்டேன். கோல் வந்துட்டு LA40 இருக்குது. இப்போ எஃப்இங்கிள் R2 பதிலாக நீங்கள் என்ன போடையிலும்? எஃப்க்கு பதிலாக W divided by 2 √3 divided by 5W/6 equal to mu இல்லையா? இப்போ டபிள்யூவும் டபிள்யூவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 6 மேலுக்கு ஓடிடும், 2 √3 கீழுக்கு வந்துடும், இன்ட்டு 5 ஈக்குவல் டு மியூ. இப்போ இந்த 2 இந்த 6 சுருக்கினா மேலுக்கு ஒரு 3 மிச்சம். அந்த √3யும் இந்த 3 மார்க் பண்ணால் √3 ஒன்று மிச்சம். இப்போ மியூ ஈக்குவல் √3/5 இல்லையா? ஓகே, இதை நோட் பண்ணிடுங்க.
ஓகே, நான் இதோட இதை முடிக்கிறேன். இல்லை, அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம எஸ்ஏ கொஷனையும் பார்ப்போம். அடுத்தது இதுக்கு பொறவு வர கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரியா? அதில் வந்துட்டு கோள்கள், அரைக்கோளம் அதுகள் இன்க்ளூட் ஆகும். ஸோ அடுத்தது எஸ்ஏ கொஷனையும் பார்ப்போம். எஸ்ஏ கொஷின் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹார்ட் ஆகிக்குமே. ஸோ அதில் எப்படி செய்கிற, அதில் வந்துட்டு விசைப்படம்னா, அதாவது நார்மலாக வந்துட்டு பிக்சரே தர மாட்டான். நம்ம தான் வந்துட்டு அசியூம் பண்ணணும், இப்படித்தான் அவன் சொல்கிற கதையை வச்சு இப்படித்தான் படம் இருக்குன்னு சொல்லி சரியான விசைப்படத்தையும் கீறணும். ஸோ அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய விஷயம். அதாவது விசைப்படத்தை சரியாகிறது அவ்வளோதான். அந்த விசைப்படத்தை எப்படி ஃபோர்ஸ் டயக்ராம் நீங்கள் சரியாக வந்து வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் 80% நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் சரியாக தான் எடுப்பீங்க. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம எப்படி அதை கீறுற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சண்டேயோட அந்த கிளாஸை நான் என் பண்ணுறேன். இதை எழுதி முடிச்சிட்டிங்களா? ஓகே, குட் நைட். நான் கிளாஸை ரெக்கார்டிங் குரூப்பில் போடுறேன் நாளை மாதிரி.